டேய் வாயை திறக்க விடாம கொண்டுருவாங்களா? இவன் வந்து ஆண்பல நிர்மலா தேவியா அப்படி இப்படி உங்களுக்கு என் பேரை சொல்லி நீங்க வாழணுமா? அசிங்கமா இல்லையா? கொஞ்சம் கூட மானம் ஈனம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? பொறாம இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எங்களுக்கு வராத ஃபேம் எப்படி அவங்களுக்கு வரலாம் அப்படின்னு பேசுறதுக்கு பேர் என்னது? அவங்க என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க, எதுக்கு இவனை இப்படி பேசணும் யோசிக்கவே மாட்டீங்க. அவன் சாவணும், அவன் சாவறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். புதுச்சேரி இஷ்யூல கூட நான் குரல் கொடுத்தேன். அந்த குரலுக்கு எனக்கு அந்த குரல் கொடுத்ததுக்கு எனக்கு எவ்வளவு பின்விளைகள்லாம் வந்துச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் என் கூட இருக்கிற 20 பசங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சாப்பாடு போடுறேன், அவங்கள வச்சு பார்த்துக்கிறேன், அவங்க வீட்டு வாடகை கொடுத்துக்கிறேன். சினிமா கனவோட இருக்கிற அந்த பசங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை இவனை பேசினா, இவனை இப்படி நெகட்டிவாக பேசினா நமக்கு நிறைய சப்போர்ட் வரும். ஈனத்தனம் அதுவும் தப்பு தானே. டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது சமூக சீரழிவாச்சு அப்படின்னு அடுத்து சொல்லுவீங்களா? அவனை காலேஜுக்கு கூப்பிட்டுட்ட மற்றவங்களாம் வரலாம், இவன் கருப்பாக இருக்கான், இவன் அசிங்கமாக இருக்கான், இவன் வரக்கூடாது. நீங்கள் கல்லூரிகளை மட்டும் அசிங்கப்படுத்தலை, அங்கே படிக்கிற மாணவர்களையும் சேர்த்து தான் அசிங்கப்படுத்துறீங்க. அசிங்கப்படுத்துறது நீங்கள் தான், நான் கிடையாது. வாயில் வர்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளோ ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன், எப்படி வெக்கம் இல்லாமல் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்களா மேலே உருண்டாங்க புரண்டாங்கன்னு பார்த்தீங்களா? 10 கெஸ்ட் வராங்க, 10ஓட 11ஆக தான் நானும் வரேன். அந்த 10 பேர் மேலே உங்களுக்கு எந்த கால்பன்ஸும் இல்லை. ஏன்னா அவங்க அழகாக இருக்காங்க, ஃபேராக இருக்காங்க, ஃபேம். அவங்களெல்லாம் பேசினா 4 பேர் கேட்க வருவாங்க. இது அனாதை நாய், இந்த நாயை பேசினா யார் கேட்க வருவா? நான் மட்டும்தான் வந்தேனா? என் கூட எத்தனை பேர் வந்தாங்க? எல்லாரையுமே விட்டுட்டு என்னையை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. என் சிரிப்பு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஒரு சில பேரை குத்த போகிறேன். முன்னாடியே அது யாருன்றதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது ஐயோ நம்மளை தான் சொல்கிறோம் அப்படின்னு உங்களுக்குலாம் சுருக்குன்னு எரியுதோ அவங்கள எல்லாரையும் தான் நான் குத்துனேன்னு அர்த்தம். மற்றபடி நியூட்ரலாக இருக்கிறவங்க யாருக்குமே இல்லை. யாருக்காவது அதை மீறி ஹர்ட் ஆகிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த இஷ்யூவை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் யாரை குத்துறேன், எதுக்கு குத்துறேன் அப்படிங்கிறதுலாம் தெளிவாக புரியும். ஸோ அந்த மைண்ட் செட்கே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறமா வீடியோ எடுக்கிறதுல இன்னொரு மோட்டிவ் என்னென்னா, நான் அமைதியாக இருந்தேன் ரொம்ப. இந்த 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சைலண்ட்டாக என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம், நம்மளை நம்புகிறவங்க எவ்வளோ பேர்னு ஃபில்டர் பண்ணிக்கலாம், அவங்க மட்டும் நம்ம கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக தான் இருந்தேன். ஆனால் இவங்க பின்னாடி நடக்கிற நிறைய பிளான்ஸ் எல்லாம் தெரிய தான் டேய் வாயை திறக்க விடாமே கொண்டுருவாங்களா, நம்மளை வாயை திறக்க விடாமே நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்களா அப்படின்லாம் பயம் வந்ததுனால மட்டும்தான். ஏதாவது வாயை திறந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிடுவோம் அப்படின்றதுனால இந்த 2-3 நாளாக உங்கள்கிட்டலாம் நிறைய புலம்பிகிட்டு இருக்கேன். இதுவும் என் புலம்பலில் ஒரு வெளிப்பாடு தான். டைம் இருக்கிறவங்க மட்டும் ஃபுல்லாக பாருங்கள், இல்லைனா என் புலம்பல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது நியூட்ரலாக பார்க்குறவங்க இவன் செத்தா நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிறவங்க என் புலம்பலெல்லாம் பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நீ போன வீடியோலேயே அதான் லாஸ்ட் வீடியோன்னு சொன்னியடா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ எப்படியும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டே அதான் வரும். அதனால் ஃபஸ்ட்டே அதை சொல்லிக்கிறேன். நான் வந்து இது லாஸ்ட் வீடியோவாக இருக்கலாம்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, நான் கைதாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இது லாஸ்ட் வீடியோவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கைதாக வாய்ப்பு இருக்குது மீன்ஸ் அதுக்கான பிளான் நடந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தினால நான் வந்து இது லாஸ்ட் வீடியோவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு இப்போ வாய்ப்பு இருக்கும்போதே நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் சைடில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம இதை பற்றி பேச வேணாம். ஏன்னா இப்போ இந்த ஐபிஎல் ஃபைனல் முடிஞ்சிருச்சுன்னா எல்லோரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம டாபிக் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் விட்டுறலாம் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நிறைய வல்லுநர்கள், மிகப்பெரிய என்ன சொல்கிறது, அறிவில் சிறந்தவங்க எல்லோரும் நம்மளை பற்றி பேசுகிற அளவுக்கு தரம் தாழ்ந்துருக்காங்க. நிறைய பேர் வந்து யூடியூப்பில் எவ்வளோ கொச்சையாக முடியுமோ அவ்வளோ கொச்சையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் சாக்குன்னு எப்படான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல். அவங்களுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற அளவுக்கு நான் வளரல, ஆனால் தரப்பில் இருக்கிற சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்தி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால நான் இதை சொல்லிக்கிறேன். நிறைய பார்த்தேன், அதில் ரொம்ப மனசு சங்கடப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதில் ரொம்ப நான் பார்த்து கஷ்டப்பட்ட விஷயம் என்னென்னா, இவன் வந்து ஆண்பல நிர்மலா தேவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில்.
இவங்க இப்போ தான் வளர்ந்து வர்ற ஒரு சேனல். ஸோ இந்த மாதிரி தமிழ்லாம் வச்சு தான் அவன் சப்ஸ்கிரைபர் ஈர்க்கணும் போல். அதுக்குன்னு இவ்வளோ கேவலமாக இப்போ நிர்மலா தேவிங்கிறவங்க யார்? அவங்க வந்து அவங்க மேலே வச்சுருக்க குற்றச்சாட்டு என்னென்னா, அது வந்து நான் நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணும்போதே அந்த நியூஸ் கேரி பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, அவங்க கல்லூரி பேராசிரியரான அவங்க கல்லூரி மாணவிகளையே தவறான பாதைக்கு ஈட்டு சென்றார் அப்படிங்கிறது தான் அவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டு. நான் அப்படி யாரை தவறான பாதைக்கு நான் கூட்டிகிட்டு போனேன்? இல்லைன்னா அந்த கல்லூரி மாணவிகளை முதல்ல ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ நிரூபிக்கப்படாத ஒன்று. அதை வந்து நீங்கள் என்னோட வீடியோ நான் தான் இருக்கிறேன்னு சொல்கிறதே சட்டப்படி குற்றம். நீங்கள் எப்படி அதுக்கு அந்த முடிவுக்கு வருவீங்க? உண்மையிலே என் இடத்துல வேற எவனாவது இருந்துச்சுன்னா, அவனுக்கு திராணி இருந்துச்சுன்னா, அவன் கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க மேலே வந்து அவதூறு வழக்கு பதிவு பண்ணியிருப்பான். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு பின்புலம் இல்லாதனாலையும் என்னால் அது பண்ண முடியாதனாலையும் தான் நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் வாய் பேசிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து நிர்மலா தேவி அவங்களோட என்னை ஒப்பிடுறீங்க? அந்த வன்மம் மட்டும்தான், அதை தாண்டி எதுவுமே கிடையாது. உங்கள் மனசில் இருக்கிற வன்மம் மட்டும்தான் இதுக்கு ரீசனாக இருக்க முடியும். இந்த மூஞ்சிக்கெலாம் எதுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ்? அது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிற மைண்டு. ஏன்னா நான் இப்போ ஆரம்பத்துலேருந்தே சொல்கிற விஷயம் அதுதான். கல்லூரி நிகழ்ச்சிகள், நீங்கள் இப்போ வந்து கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்கள்லாம் ஒரு ஆளுன்னு நான் மதித்து நீங்கள்லாம் சொன்னதுக்காக கல்லூரி விழாக்கள் எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு 3 மாதமாக எந்த கல்லூரி விழாக்கும் போகாமல் பொத்திக்கிட்டு தான் இருக்கேன். அதையும் மீறி பழைய விழாக்களுக்கு போன வீடியோஸ் எல்லாம் எடுத்து இப்போ வச்சு என்னை டார்கெட் பண்ணுறீங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன? இல்லை இப்போ அவன் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கான், சொன்னதே கேட்கல, அவன் பாட்டுக்கு கல்லூரி நிகழ்ச்சிகளுக்குலாம் போயிட்டு தான் இருக்கான். அவனுக்கு வர எல்லாரும் சொல்கிற விஷயம், ஐயோ இவனுக்கு வந்து இவ்வளோ ஃபேன்ஸா, இவனுக்கு வந்து பொண்ணுங்க வந்து கும்மிடுறாங்களா, அப்படி இருக்கா, தழுவுறாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க. பார்த்தீங்களா உருள்றாங்க பிறல்றாங்கன்னு? நீங்கள் என்னையும் சொல்கிறீங்களே பொண்ணுங்க வந்து உருள்றாங்க பிறல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே அந்த பெண்களோட கண்ணியத்தை வந்து கேவலப்படுத்துறீங்க. நான் அவங்களை ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள தப்பாக நான் போர்ட்ரேட் பண்ணேன்னா, நீங்கள் கேவலமாக ஒரு விமென்ஸ் காலேஜுக்கு ஒருத்தன் கெஸ்ட்டாக போயிருக்கான், அவங்ககிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்கு முண்டி அடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. பொண்ணுங்க வந்து அப்படியே ஆரவாரத்தில் அவங்க மேலே குதிக்கிறாங்க, கைனமோ ரத்தத்தில் எழுதுனாங்களாம். இவங்க வந்து பார்த்தாங்க, ரத்தத்தில் எழுதுனாங்க, அதில் எழுதுனாங்க, இதில் எழுதுனாங்கன்னு வாய்க்கு வரதெல்லாம் அளந்து விட்டுட்டு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இவங்களை இன்டர்வியூ எடுத்து, அதாவது இன்டர்வியூ எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, இப்படி உங்களுக்கு என் பேரை சொல்லி நீங்கள் வாழணுமா? அசிங்கமா இல்லையா? கொஞ்சம் கூட மானம் ஈனம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? போய் நீ உங்களோட தரம் என்ன, என்னோட தரம் என்ன? போய் வெக்கமே இல்லாமல் என் பேரை சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்னொருத்தங்க வேற அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும். இன்னொரு அம்மா, அவங்க வந்து சினிமாவில் இருக்காங்களாம்மா. அந்த ஆங்கர் சொல்லி தான் எனக்கே தெரியும். அந்த ஆங்கர் வந்து இந்த மாதிரி நீங்களும் சினிமா துறையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பொறாமையா அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தாரு. ஐயோ பொறாமலாம் எனக்கு என்னங்க பொறாமை? நாங்கள் வந்து கடினமாக உழைக்கிறோம், காலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எங்களுக்கு வராம. அப்போ அதுக்கு பேர் என்னது? பொறாமை இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எங்களுக்கு வராத ஃபேம் எப்படி அவங்களுக்கு வரலாம் அப்படின்னு பேசுகிறதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் பொறாமை தாங்க. யாராவது அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு இதில் வேறு கமெண்ட்ஸ் ஃபுல்லாக, ஐயோ மேடம் நீங்கள் ரைட் மேம், நீங்கள் தான் தீர்க்கதரிசி, திருக்குறள் எழுதுனே நீங்கள் தான் மேம் அப்படின்னு. ஒருத்தனை நான் வந்து சோழியை முடிக்கணும்னு நினச்சிட்டா அவனுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க திருவள்ளுவர், அவங்க யார் பேசினாலும் புத்தர், யார் பேசினாலும் போய் தர்மர். அவங்க என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க, எதுக்கு இவனை இப்படி பேசணும் யோசிக்கவே மாட்டீங்க. அவன் சாவணும், அவன் சாவறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இது ஈனத்தனமா இல்லையா? இது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு மானம், ஈனம், வெக்கம்? அவன் சாவணும், அதுக்காக நான் எவ்வளோ தரந்தாழ்ந்து கூட போவேன். எப்படிங்க இது முடியுது? நீங்கள் சொல்கிறீங்கல்ல கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு எப்படி இவனை கூப்பிடலாம், சரி ஏன் கூப்பிடக்கூடாத அளவுக்கு நான் வந்து எல்லா வீடியோக்களும் சமூக வலைதளங்கள் நான் பதிவிட்டு இருக்கிற எல்லா வீடியோக்களும் ஆபாசம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இவன் கெட்ட வார்த்தை பேசியதே ஃபேமஸ் ஆகிட்டான், டபுள் மீனிங்காக பேசியே ஃபேமஸ் ஆகிட்டான் நீங்கள் சொன்னால் சரி. சிகரெட்டு புகை இப்படி சுற்றிட்டு இருக்கான், தண்ணி அடித்து தம் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான், அதனால தான் இவன் ஃபேமஸ் ஆனா, இவனை கூப்பிட்டு வச்சு கல்லூரிக்கு முன்மாதிரியாக வைக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி. இப்படி நான் ஏதாவது பண்ணுறேன்னா சரி, உங்கள் கண்ணுக்கு நான் லிப்சிங் பண்ணது மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அதை தாண்டி நானும் சமூகத்துக்கு எடுத்து சொல்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவேற்றிருக்கேன். அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இந்த புதுச்சேரி இஷ்யூவில் கூட நான் குரல் கொடுத்தேன். அந்த குரல் கொடுத்ததுக்கு எனக்கு எவ்வளோ பின்விளைகள்லாம் வந்துச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த வீடியோ நீக்கப்பட்டுச்சு, என் ஐடி முடக்கப்பட்டுச்சு, எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை தாண்டி இதே மாதிரி நான் என் பிறந்த நாளுக்கு நான் என்னையை தாண்டி என்னோடய ஃபாலோவர்ஸையும் நான் கெஞ்சி கூத்தாடி தமிழகம் ஃபுல்லாகவே
நான் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் பண்ண வச்சேன், என்னால் முடிஞ்சது பண்ண வச்சேன், நானும் என்னால் முடிஞ்சதை பண்ணினேன். நீங்கள் வந்து கேட்குறது அவங்க கேட்குறாங்க, இவன் என்ன பண்ணிட்டான், ஒருத்தருக்கு சோறு வாங்கி கொடுத்துருப்பானா, ஒருத்தங்களுக்கு ரோட்டில் போகிறவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்துருப்பானா. நீங்கள் பார்த்தீங்களா? இன்றைக்கி நான் சொல்கிறேன், என்னை நம்பி இங்கே 20 பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் என் கூட இருக்கிற 20 பசங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சாப்பாடு போடுறேன், அவங்கள வச்சு பார்த்துக்கிறேன், அவங்க வீட்டு வாடகை கொடுத்துக்கிறேன். சினிமா கனவோட இருக்கிற அந்த பசங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? சும்மா வாய்க்கு வந்ததை என்ன வேணாலும் பேசலாம். இவன் யாரு, இவனை கேட்க யார் இருக்கா, நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் அப்படின்னு. இல்லை இவனை பேசினா, இவனை இப்படி நெகட்டிவாக பேசினா நமக்கு நிறைய சப்போர்ட் வரும். ஈனத்தனம். இப்படி ஒருத்தனை பேசினா அதுக்கு சப்போர்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தனை வந்து நீங்கள் டிஃபேம் பண்ணுறீங்க, ஒருத்தனை வந்து அவனோட பேரை களங்கத்தை ஏற்படுத்துறீங்கன்னா அது கேவலம் ஈனத்தனம். அது என் கூட நிறைய பேர் வந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி அது வந்து கல்ச்சுரல்ஸ்ன்றப்போ அவங்க என்டர்டெயின். சரி, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து சமூக சீரழிவு இல்லைங்க. டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, மைண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, ட்ராமா ஆக்ட் பண்ணுறாங்கன்னா அதே ஆக்டை தான் நாங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணுறோம், அதில் ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லி தான் நீங்கள் வந்து எங்களை கூப்பிடுறீங்க. அப்படி தானேங்க? அப்போ அதில் இப்போ ஒரு துறையில் சிறந்து விளங்குறவங்கள தான் கூப்பிடணும்னா, சிறந்து விளங்குறவங்களோ இல்லைன்னா நிறைய பேரை ஈர்த்தவங்களையோ கூப்பிட்றீங்கன்னா நாங்கள் நிறைய பேர் ஈர்த்தவங்க தான் அப்படி பார்த்தா. அப்போ எங்களுக்கு சின்னதாக ஏதோ நான் எங்கள் தகுதி என்ன இருக்குன்னு கேட்டால் அங்கே இருக்கிற சில பேருக்கு எங்களை பிடிக்கும், அந்த தகுதி இருக்குது, அதனால கூப்பிட்டுருக்கீங்க. கல்ச்சுரல்ஸுங்கிறது பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக நீங்கள் உருவாக்குறது தான் கல்ச்சுரல்ஸு. வைவா இந்த மாதிரி காலேஜ், அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி படித்து தேர்ந்தவங்க, சாதனை புரிஞ்சவங்க, அதாவது சமூக பொறுப்பு உள்ளவங்க, அவங்கள தான் கூப்பிட்டு ஆகணும். அதுக்கு நாங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ் அப்படிங்கிறப்போ ஒருத்தங்க இப்படி கூப்பிட்றது அவ்வளோ பெரிய அஃபென்ஸான்னு தெரியல. நீங்கள் ஆனால் அவ்வளோ பெரிய அஃபென்ஸ் மாதிரி போர்ட்ரேட் பண்ணி இனிமேல் கல்லூரி நிர்வாகங்கள் எதுவுமே இன்ஃப்ளூயன்சர் யாருமே கூப்பிடக்கூடாது, சோசியல் மீடியா பிரபலங்கள் யாருமே கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துட்டீங்க. உங்களோட டார்கெட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆனால் இது கரெக்டா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவீங்க? இப்போ எதுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அந்த நேரத்தில் அந்த 2 மணி நேரத்தில் ஏதாவது படிக்கலாம்ல, அதுவும் தப்பு தானே. டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது சமூக சீரழிவாச்சு அப்படின்னு அடுத்து சொல்லுவீங்களா? கல்ச்சுரல்ஸ்லாம் டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணுறது தானே வந்திருக்காங்க. அதே மாதிரி தாங்க என்டர்டெயின்மெண்ட்னா அது என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். முதல்ல அந்த நிகழ்ச்சி என்ன, அந்த நிகழ்ச்சிக்கான வரையறை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தாங்க நீங்கள் பேசணும். கல்லூரி நிகழ்ச்சியில் அதாவது கல்ச்சுரல்ஸில் வந்துட்டு ஒருத்தங்க டான்ஸ் ஆடிட்டு வைப் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது போயிட்டு ஒருத்தங்களுக்கு மாணவர்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி யாரையாவது கூட்டிகிட்டு வந்து அறிவுரை சொல்ல போகிறீங்க. அப்படி தானே? ஆல் தி பெஸ்ட். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் எந்த கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கும் போகாமல் நான் தவிர்த்துக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி கல்ச்சுரல்ஸ்க்கு ஆடிட்டு பாடிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு பெரிய அதாவது அதிமேதாவிகள் யாரையாவது கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து மைக்கில் அறிவுரை சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் பாருங்க, எவ்வளோ ஒரு இன்டென்ஸ், ஒரு கிராமத்துலேருந்து ஒரு அடிமட்டத்துலேருந்து வந்த ஒரு பையன், இவங்களுக்கெல்லாம் இந்த மகரக்கட்டுக்கெல்லாம் இவ்வளோ ஃபாலோவர்ஸ், இவ்வளோ ஃபேன்ஸா அப்படின்னு எவ்வளோ இன்டென்ஸு. கேவலமாக இல்லை இல்லை, இவன் சின்ன பையன், பொடி பையன், இவன் வளர்றதுல நமக்கு என்ன இவ்வளோ ஒரு பொறாமையாக இருக்குது. அதுவும் மறைக்க ட்ரை பண்ணுறீங்க. பொறாமலாம் இல்லை, நாங்கள் உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், எங்களுக்குலாம் எதுவுமே வரல, இவனுக்கு மட்டும் என்ன அப்படி காட்டி கொடுக்குதையா, கண்ணிலேயே கலவரம் தெரியுதே ராஜான்ற மாதிரி காட்டி கொடுக்குதையா. சரி, ஓகே, இதெல்லாம் திமுறில் பேசுகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ வழியில் பேசுகிறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அந்த சம்மந்தப்பட்ட கல்லூரியெல்லாம் மீட்டிங் வச்சு அதில் அசம்பிளி மாதிரி நீ எல்லாரையும் நிறுத்தி அந்த மணியை எல்லாரும் அன்ஃபாலோ பண்ணுங்க இப்போவே அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இவங்க விஞ்சன்ஸாக கக்கி, நீ அவனை கூப்பிட்டுட்ட, அவனை காலேஜுக்கு கூப்பிட்டுட்ட, மற்றவங்களாம் வரலாம், இவன் கருப்பாக இருக்கான், இவன் அசிங்கமாக இருக்கான், இவன் வரக்கூடாது, இவனை கல்லூரிக்கு கூப்பிட்டுட்ட, உங்கள் நிர்வாகம் மேலே எல்லோரும் கடுப்பாக இருக்கும், அந்த சம்மந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகம் மேலே வழக்கு தொடரணும், அந்த லைசன்ஸை ரத்து பண்ணணும், அந்த கல்லூரியை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி அந்த கல்லூரி நிர்வாகங்கள்லாம் பாவம், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க இத்தனை வருஷமாக எத்தனை பேரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் வர்றது அவங்களுக்கு பொறுக்கலையா? பர்சனலாக யாராவது கூப்பிட்டு நீ இந்த கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகிறது பிடிக்கல, நீ போடுறதுனால இந்த கல்லூரி நிகழ்ச்சி மேலே கல்லூரிகள் மேலே எங்களுக்கு கோவம் வருது, இந்த கல்லூரிகளை நாங்கள் முடப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கனாலே நான் ஏதாவது ஒரு சாகு சொல்லிட்டு கல்லூரி நிகழ்ச்சிகள்லாம் அதாவது இப்போ போகாமல் தவிர்க்கிற மாதிரி அப்போவே தவிர்த்திருப்பேனே. இதுக்காக என்னையே டார்கெட் பண்ணுறதுக்கு எங்கே அந்த கல்லூரியெல்லாம் போட்டு புண்படுத்துறீங்க?
தயவு செஞ்சு அந்த கல்லூரி ஃபங்க்ஷன் இதெல்லாம் விடுங்க, டாப்பிக்லாம் விடுங்க, அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. நான் கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு போகலான்னு சொல்லிட்டேன், இதோடையாவது நிறுத்திக்கோங்க ப்ளீஸ். ஆனால் கடைசி வரைக்கும் போகாமலே தான் இருப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஸ்டின் மார்க். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது, அது என்னை மாதிரி சில பேருக்கு ஏமாற்றம் ஒன்றே மாறாதது. நாளைக்கு லைஃப் எப்படி வேணாலும் மாறலாம். நீங்கள் சொல்லக்கூடிய தகுதியெல்லாம் நான் வளர்த்துக்கலாம். அப்படி வளர்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த கல்லூரி வாய்ப்புகள் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போகிறேன். ஜோ படம் நடித்த ரியோ சாரும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார், நான் போன ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். அடுத்தது இது மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்திருந்தாங்க. நான் ரியோ சாரை மட்டும் சொன்னால் ஐயோ அவரோட ஹேட்டர் நினச்சிருவாங்களே. ரியோ அண்ணா அளவுக்குலாம் நீ ஒருத்தான் நினச்சிருவீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு ரியோ அண்ணா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் போன கல்லூரிக்கு அவர் போன கல்லூரிக்கு நானும் போயிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது படங்களை லீடாக பண்ணாட்டாலும் ஏதாவது ஒரு வாய்ப்பு நம்மளுக்குன்னு வரும்ல. ஏதாவது ஒரு சின்ன கதாபாத்திரமாவது நடிச்சுட்டு என்னால் முடிஞ்சால், எனக்கு வாய்ப்பு வந்தால், சரியான வாய்ப்பாக இருந்தால் அந்த படங்களில் நடிச்சுட்டு என்னோடய தகுதியை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இனிமேல் கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கெலாம் போகிறேன். அது வரைக்கும் நான் போகலை. தயவு செஞ்சு இந்த கல்லூரிகளை டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்துறதை நிறுத்துங்க. நீங்கள் கல்லூரிகளை மட்டும் அசிங்கப்படுத்தலை, அங்கே படிக்கிற மாணவர்களையும் சேர்த்து தான் அசிங்கப்படுத்துறீங்க. அசிங்கப்படுத்துறது நீங்கள் தான், நான் கிடையாது. நீங்கள் தான் அந்த பொண்ணுங்க போய் மேலே விழுந்தாங்க, புரண்டாங்க, வாயில் வர்றது எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கீங்க. எவ்வளோ ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்! எப்படி வெக்கம் இல்லாமல் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்களா மேலே உருண்டாங்க புரண்டாங்கன்னு பார்த்தீங்களா? கூட்டத்துக்கு நடுவில் யார் இருந்தாலும் அப்படி தாங்க தோணும். அந்த பொண்ணுங்களும் என் மேலே பற்றக்கூடாதுன்னு சொல்லி விலகி தான் போச்சுங்க. நானுமே அவங்க மேலே பற்றக்கூடாதுன்னு விலகி தான் நின்னேன். உங்கள் கண்ணுக்கு காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்ன்ற மாதிரி அவங்க அதில் வேறு சொல்கிறாங்க, எங்கள் காலத்துலலாம் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணணும்னா எவ்வளோ பண்ணணும் தெரியுமா? சரி, உங்கள் காலத்தில் ஃபோன் இல்லை, இப்போ நீங்கள் எதுக்கு ஃபோன் வச்சுருக்கீங்க? இல்லைனா ஒரு ஃபோன் வச்சுட்டு ஒரு சமூக வலைதளங்களில் கேட்குற ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் ஏன் வந்து பதில் சொல்றீங்க? உங்கள் காலத்தில் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் இருந்துச்சா? உங்கள் காலத்துலலாம் இந்த மாதிரி யாராவது இன்டர்வியூ எடுத்தாங்களா அப்படின்னு கேட்க வேண்டியதானே. எதுக்கு இன்டர்வியூக்கு வந்து உட்காரீங்க? என்னங்க அந்த காலத்துலேயே இருக்கணுமா? அப்படியே இருந்துன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் உங்களை நீங்கள் இதில் வர நீங்கள் வந்து பூமர் ஆண்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வேற கோச்சிக்கிறீங்க. அப்புறம் அப்படி தாங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு பொறாமையா? இல்லை, அது ஒத்துக்க மாட்டீங்க. அப்படி தானே? ஏச்சி நான் பரம்பரை நீ என்னடா ஒத்து அப்படின்னு சீனா போடுவீங்க. அப்படி தானே? அதையும் ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் எங்கள் காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இம்ப்ரெஸ் பண்ணாங்க, இப்போ நான் ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணுறேன். அதுவும் இந்த மாதிரி கடிச்சட்டி மாதிரி இருக்கிற ஒருத்தன் இத்தனை பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறான், என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு புலம்புவீங்க. சரி, ஓகே, இதெல்லாம் விட்டு தொலையலாம். அதெல்லாம் நினச்சி நாங்கள் நிறைய சிரிச்சிட்டோம். அதெல்லாம் விட்டு தொலையலாம். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த தகுதியெலாம் இல்லை. நான் அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு போகிறதா வேண்டாமங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறேன். என்னையை வச்சு இந்த கல்லூரி நிர்வாகத்தை டார்கெட் பண்ணுறதோ இல்லை கல்லூரி நிர்வாகத்தை வச்சு என்னையை டார்கெட் பண்ணுறதோ அதெல்லாம் விட்டுருங்க. டேரெக்டாக என்னையை தான் உங்களுக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட் என்னையை சொல்லி முடிக்கணும் தானே, என்னையை மட்டும் சொல்லி முடியுங்க. முதல்ல இந்த கல்லூரி விழாக்கள் அப்படிங்கிறப்போ நான் ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். இது நான் இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து கொடுத்துருக்கேன். சாதாரண மக்கள் கூட புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி படித்த அதிமேதாவிகளுக்கு தான் புரிகிற பக்கம் இல்லை. எனக்கு என்ன புரியலன்னா, கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு இவன் அழைக்கப்படுறதுக்கு சீஃப் கெஸ்டாவே கிடையாது. முதல்ல அது பேர் வாக்கிங் கெஸ்ட்டு. நிறைய டைம் சொல்லிட்டேன், ஆனாலும் உங்கள் மரமாட்டிக்கு ஏற மாட்டேங்குது. இந்த மாதிரி வாக்கிங் கெஸ்ட்டாக அழைக்கப்படுறதுக்கு கூட இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குற மக்களுக்காக நான் சொல்கிறேன். எனக்கு எந்த தகுதி இல்லை. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு எந்த தகுதியும் இல்லை. அதே நேரத்தில் அந்த கல்லூரியில் இருக்கிற சில பேருக்கு என்னையும் பிடிக்கும். அதாவது 10 கெஸ்ட் வராங்க, 10ஓட 11 தான் நானும் வரேன். அந்த 10 பேர் மேலே உங்களுக்கு எந்த கால்பன்ஸும் இல்லை. ஏன்னா அவங்க அழகாக இருக்காங்க, ஃபேராக இருக்காங்க, செம்மையாக இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வரலாம், அவ்வளோ பேர் கிரேஸாக இருக்கலாம். அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தப்பாக தெரியாது. இந்த மாதிரி பட்டி காட்டான் கிராமத்துலேருந்து வந்தவன் டார்க் ஸ்கின்னாக இருக்கிறவன் இந்த நாய்க்கு எதுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸு அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பொசு 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 பொசுன்னு அரிக்கும். ஏங்க என் கூடவே தாங்க, அவர் பேர்லாம் சொன்னால் எதுக்குன்னு யோசிக்கிறேன். என் கூடவே ஒரு ப்ராப்ளம் வந்தாங்க. அவங்க மறுநாள் மாலைகள் இட வேண்டாம், தங்க முகடமும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அவரும் வீடியோ போடுறாரு. நானும் என்னால் எனக்கு என்ன பாபா என் தலைவா நீ நான் ஒன்றலவா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வீடியோ போடுறேன். அப்படி நீ நானும் ஒன்றுன்னு சொல்கிறவன் வந்து கேவலம். அந்த மாதிரி சிங்கநடை போட்டு சிகரெட்ல போடுறவங்கலாம் உங்களுக்கு அவங்கெல்லாம், ஏன்னா அவங்களெலாம் ஃபேம், அவங்களெல்லாம் பேசினா 4 பேர் கேட்க வருவாங்க. இது அனாத நாய், இந்த நாயை பேசினா யார் கேட்க வருவா அப்படின்ற மிதப்பு தானே உங்களுக்கு, அப்படிங்கிற திமிரு தானே உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் யோசிங்களா, ப்ராக்டிக்கலாக இந்த வீடியோ பார்க்குறவங்க யோசிங்க. இவன் மட்டுமா வந்தான், இவன் கூட எத்தனை பேர் வந்தாங்க? நீங்கள் இந்த காலேஜ்லேருந்து பார்த்துருப்பீங்க, நிறைய காலேஜ்லேருந்து பார்க்குறவங்க ஹர்ட் ஆகிருப்பீங்க. அந்த நீங்கள் கல்லூரிக்கு கூப்பிட்ட கல்லூரி நிர்வாகம் கண்டிப்பாக அவமானப்பட்டிருப்பீங்க. நீங்கள்லாம் கொஞ்சம் யோசிங்க.
நான் மட்டும்தான் வந்தேனா? என் கூட எத்தனை பேர் வந்தாங்க? எல்லாரையுமே விட்டுட்டு என்னையை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டே விஷயம் தான். ஒன்று, அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க் அப்படி, அவங்க இப்படி தான் பேசி ஆகணும், இவனை சோழி முடிச்சு ஆகணும்னு அவங்களுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா என்ன அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரியான பணமோ பொருளோ ஏதோ ஒன்று. அந்த அளவுக்கு நான் இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் காரணம் என்னவா இருக்க முடியும்? ஒன்று அது அப்படி, அது இல்லைன்னா ரெண்டாவது இந்த மூஞ்சி பட்டி காட்டான், ஐயோ இவன் அசிங்கமாக இருக்கான், இவனை கூட அழகான பசங்க எத்தனை இருக்கானுங்க, இவனுக்கு எதுக்கு இவ்வளோ கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற டேஸ் எரிச்சல் தான். ஆனால் நான் அதை டீசெண்டாக சொல்கிறேன், வயிற்றெரிச்சல். இதை தாண்டி வேறு எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியுங்க, ஏன் மற்றவங்களுக்குலாம் இந்த இது வரல. நீங்கள் இப்போ கேட்டால் என்ன நினைப்பீங்க, இந்த வீடியோ வெளியானுச்சு, அதை நீ தானே இந்த மாதிரி தப்பு பண்ண, அதனால தான் உன்னை வந்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ வெளியாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு எதிர்ப்பு இருந்துச்சு காலேஜுக்கு போகிறதுக்கு. அதுக்காக தான் நான் காலேஜ் போகிறதே ஸ்டாப் பண்ணேன். இப்போ அவங்க எப்படான்னு காத்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியானதுனால அவங்க தன்னோட கால் புணர்ச்சி கக்கிறதுக்கு சரியான டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். இதை நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நான் என்னை நம்புறவங்களுக்காக இந்த விளக்கெல்லாம் கொடுக்குறேன்.